அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய உண்ணாவிரதம் என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் குறிப்பிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். உண்ணாவிரதம் சிறுகதை. அம்மா அம்மா, இங்கே வெளியே வந்து பாரேன், யார் வந்திருக்காங்கன்னு என்று ஆரவாரித்து கொண்டே குடிசைனுள் நுழைந்தான் செல்லையா. அவன் பின்னே அவன் வேலை செய்யும் மரபாடியின் மேனேஜரும் முதலாளியின் காரியஸ்தருமான வைத்தியநாத ஐயர் நின்று கொண்டிருந்தார். தங்க ஃப்ரேம் கண்ணாடியினூடே தெரியும் அவரது பார்வை அமுத்தலாக இருந்தது. திருநீறு துளங்கும் அவரது முகம் ஏதோ செயற்கரிய சாதனை புரிந்த வெற்றியை உள்ளூர அனுபவித்து கொண்டிருக்கும் கம்பீரத்துடன் நிமிர்ந்திருந்தது. சார் நிற்கிறீங்களே, உட்காருங்க. அம்மா அம்மா, இந்த அம்மா எங்கே போய் தொலைஞ்சது என்று அங்குமிங்கும் பறந்து பறந்து ஓடினான் செல்லையா. குடிசை நூல் மடியில் குழந்தையுடன் குந்தியிருந்த செல்லையாவின் விதவை தமக்கை மரகதம் வெளியே வந்து எட்டி பார்த்தாள். ஐயர் நின்றிருப்பதை பார்த்ததும் எழுந்து நின்றாள். அவளுக்கு அவரை தன் சிறு வயது முதல் தெரியும். வாங்க சாமி, ஏழைங்க குடிசைக்கு கூட வழி தெரிஞ்சிருக்கே சாமிக்கு. தம்பி, அதுக்கு இதுக்கும் ஓடுறதே தவிர காரியத்தில் ஒன்றையும் காணோம். அதை எடுத்து வெளியே போடு, சாமி நிற்கிறாங்கல்ல என்று மூளையில் இருந்த ஸ்டூலை காண்பித்தாள். செல்லையா ஸ்டூலை கொண்டு வந்து வெளியே போட்டான். உட்காருங்க சார், நிற்கிறீங்களே என்று பல்லை காட்டி குலைந்தான். பார்வதி எங்கே என்றார் ஐயர். இங்கே தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே எங்கே போச்சோ? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு வரேன் என்று இடுப்பு குழந்தையுடன் தோட்டத்து பக்கம் போன மரகதம் குடிசையை ஒரு சுற்று சுற்றி அவர் பக்கம் வந்து நின்றாள். நெற்றிக்கு மேல் கையை வைத்து கொண்டு தூரத்தே பார்த்தாள். மணல் வெளியில் தகர கொட்டையோடு நிற்கும் மரவாடிக்கு அருகே ஒரே கூட்டமாய் தெரிகிறதே. அங்கே அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்து வீட்டை நோக்கி வருகிறாள் பார்வதி. பார்வதியை எவ்வளவு தூரத்திலிருந்தும் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அந்த ஊரிலேயே அவளை விட பெரிய உருவம் கிடையாது. நல்ல உயரம், உயரத்திற்கேற்ற சற்று அதிகமான பருமன். திங்கு திங்கு என்றுதான் நடந்து வருவாள். ஒரு அதட்டல் போட்டாலேயானால் அந்த ஊரின் எந்த திசையிலிருந்தும் அவள் குரலை கேட்கலாம். ஆனால் அவள் அதிகம் பேசக்கூட மாட்டாள். மறைமுகமான கோபம் நெஞ்சில் கனிந்து கொண்டிருப்பது போல்தான் அவள் முகம் எப்பொழுதும் தோன்றும். தனக்கு பிடிக்காத காரியத்தை யாராவது செய்தால் முகத்தை நிமிர்த்து ஒரு பார்வை பார்த்தால் போதும். ஆம், அவள் பார்வை எதிரியை அதட்டும், கோபமாக பார்த்தால் எரிக்கும். அவள் சண்டைக்காரியோ முன்கோபக்காரியோ அல்ல. அவளிடம் சண்டைக்கு போக யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? அவள் தோற்றத்தில் எப்படி இருந்த போதிலும் அவளைப் போல தங்கமான மனசு யாருக்கும் இல்லை என்றுதான் மரவாடியில் வேலை செய்பவர்கள் அனைவரும் பேசிக்கொள்கின்றனர். அதோ அந்த அம்மாள் வந்து கொண்டிருக்கிறாள். தூரத்தில் அவளை பார்த்த மரகதம் தலைக்கு மேல் கையை உயர்த்தி, அம்மோ, ஓடியா ஓடியா என்று கூவினாள். பார்வதி அம்மாள் வேகமாய் நடந்து வந்தாள். மரகத்தின் அருகில் வந்ததும் அவள் இடுப்பில் இருந்த குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டு, ஏண்டி இந்த வெயிலில் பச்சை குழந்தையை வச்சுக்கிட்டு நிற்கிற என்று மகளை கண்டித்து விட்டு, பாட்டியை தேர்னியாடா திருட்டு பயலை, செல்ல பயலை என்று பேரனை கொஞ்சினாள் பார்வதி. உன் பேர பிள்ளைய அப்புறம் கொஞ்சலாம், மரவாடி ஐயர் வந்திருக்காரு, வா வா என்று தாயை துரிதப்படுத்தி விட்டு முன்னால் நடந்தாள் மரகதம். பார்வதி மெதுவாக நடந்தாள். அவள் மனசில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றின. மரவாடியின் முன்னே வேலைக்கு போகாமல் மறியல் செய்து கொண்டிருந்தவர்களும், ஆலமரத்தடியில் வழக்கமாக தான் சோறு விற்கும் இடத்தில் கீற்று பந்தலிட்டு பாயும் தலையணையுமாய் படுத்து கிடந்து உண்ணாவிரதம் இருக்கும் வாலிபன் மாணிக்கமும் அவள் கண்முன் தோன்றினர். வெகு தூரத்தில் அந்த மரம் அறுக்கும் தொழிற்சாலையின் வாயிலில் கூடி நின்ற கூட்டத்தை திரும்பி பார்த்தாள். அந்த கூட்டத்தில் இருந்து விம்மி வெடித்த பெருங்கோஷம் வானில் மிதந்து அவள் காதுகளில் வந்து ஒலித்தது. கருங்காலிகள் ஒளிக! வாசல் அருகே பார்வதி அம்மாளை கண்டதும் ஐயர் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்றார். சாமி சாமி, உட்காருங்க உட்காருங்க என்று பதறி போய் கையமர்த்தினாள் பார்வதி. ஹிஹிஹி என்று அசடு வலிய சிரித்து கொண்டே, இவளை கண்டு எழுந்தோமே என்று மனதிற்குள் வெட்கியவாறு கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்தார் ஐயர். மரகதம், இந்தா குழந்தையை தூக்கிட்டு போ என்று கூப்பிட்டவுடன் குழந்தையை வாங்கி கொண்டு குடிசையினுள் சென்றாள் மரகதம். அவள் வந்து சென்றதை பார்த்த ஐயர் பார்வதியிடம், உன் மகளை பார்க்கத்தான் சங்கடமாக இருக்கு, நீ படுற கஷ்டத்தில் உனக்கு இன்னொரு சுமை என்று வருத்தம் தெரிவித்து கொண்டார். என்ன பண்ணுறது சாமி, அதாவது தலையில் எழுதின மாதிரி தானே நடக்கும். இரும்பில் தாலி அடித்து போட்டாலும் எம வரும்போது இத்து போகாதோ. ஆனால் எனக்கு என்ன சாமி கஷ்டம், இதுகளை மாதிரி இன்னும் 4 பேருக்கு நான் கஞ்சி ஊற்றுவேன். கடவுள் அவளை இப்படி ஆக்கிவிட்டதை நினச்சித்தான் வருத்தமே ஒழிய, என் பொண்ணு என்கிட்ட இருக்கிறதில்ல, எனக்கு என்ன சுமை. அது சரி, ஏழைங்க குடிசை தேடி சாமி வந்த காரியம் என்னவோ.
ஒண்ணுமில்ல பார்வதி, நம்ம மரவாடியில் தான் ஒரே கலாட்டாவாக இருக்குதே. பசங்க துளுத்து போயிட்டானுவ, ஸ்ட்ரைக் பண்ணுறானுவலாம், ஸ்ட்ரைக்கு. இதெல்லாம் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற காரியம் தானே. நான் என்ன பண்ணேன் தெரியுமோ, ஒரு லாரி நிறைய வெளியூர் ஆசாமியில் கொண்டாந்துட்டேன். உள்ளூர் பசங்க ஒரு 5-6 பேர் வேலைக்கு வரதா ஒப்புக்கொண்டுட்டா. இது அநியாயம் இல்லையா சாமி? நீ ஒரு பிழைக்க தெரியாத பொம்பளை, இதில் என்ன அநியாயம்? ஆயிரம் ஆயிரமா போட்டு முடக்கி தொழில் பண்ணா தெரியும். நமக்கு என்ன போச்சு? நமக்கு வேண்டியது காசு. இந்த 2 நாளா இந்த பயலூர் பண்ண கலாட்டாவில் உன் வியாபாரமும் நடந்திருக்காது. இன்னைக்கு வேலை நடக்குது. மொத்தம் 40 பேருக்கு சாப்பாடு. மத்தியானம் 1 மணிக்கு தயாராக ஆலமரத்தடிக்கு வந்துடணும். அட்வான்ஸாகவே பணத்தை வாங்கிக்க. பெரிய முதலாளியே வாங்கிட்டு சொல்ல சொன்னார். என்ன யோசிக்கிற? பணத்தை பிடி என்று 2 10 ரூபாய் நோட்டுகளை அவளிடம் நீட்டினார் ஐயர். கருங்காலிகள் ஒளிக என்ற கோஷம் தூரத்தில் ஒலித்தது. பார்வதி மௌனமாய் நின்றாள். எனக்கு இது சரின்னு தோணல சாமி என்று குனிந்த தலை நிமிராமல் கூறினாள் பார்வதி. சார் சார், நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க சார். என்னம்மா அவர் சொல்லும்போது நீ அவ்வளோ கட்டன் ரைட்டாக பேசுறிய? நமக்கு என்ன போச்சு? எவன் ஸ்ட்ரைக் பண்ணா என்ன? சரி சார், நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்று இடைமறித்தான் செல்லையா. அவ காரியத்தை அவ பார்க்கணும். நான் சொல்றதை சொல்லிவிட்டேன். பெரிய பெரிய விரோதம் வராமல் பார்த்துக்கிறது தான் நமக்கு அழகு. நான் வரேன் பார்வதி என்று பணத்தை செல்லையாவிடம் கொடுத்துவிட்டு ஐயர் விடைபெற்று கொண்டு நடந்தார். ஐயர் போன பின் செல்லையா தாயை நெருங்கி தயங்கி தயங்கி நின்றான். செல்லையா என்று அவள் குரல் கரகரத்து ஒலித்தது. ஏம்மா என்று பயந்தவாறு குரல் காட்டினான். நீ இன்னைக்கு வேலைக்கு போறியா? ஆமாம்மா, 2 ரூபா கூலி போட்டு தரேன்னாரு, அதனால போறேம்மா. பார்வதி மௌனமாய் நின்றாள். அம்மா, எனக்காக? நமக்கு என்னம்மா, நமக்கு வேண்டியது காசு தானே. சி, வாய மூடு. நீ எப்போ இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷனானே? அடேய், அந்த பாப்பாங்கிட்ட நான் வாங்க மாட்டேன்னு சொன்ன பணத்தை நீ என்ன தைரியத்தில் வாங்கின? தெரியாம தாம்மா வாங்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காகம்மா. செல்லையா, உனக்கு இப்போ சொல்கிற வார்த்தை தான். எனக்காக உனக்காகலாம் என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. உனக்கு வயசு போதாது. இந்த வீட்டில் நான் தான் பெரியவ. என் காரியம் எல்லாத்துலேயும் நான் தான் பெரியவ. என்னை விட பெரியவங்க யாரும் இருக்கிறத நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமாம், நான் அடங்காப்பிடாரி தான். அடங்க பிரியப்படாம தான் உன் அப்பனை விட்டே ஓடி வந்தேன். இந்த வீட்டில் நீ அடி எடுத்து வைக்கணும்னா முதல்ல அந்த ரூபாயை அந்த பாப்பா மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு வா. இல்லைன்னா இந்த ரூபாயோட வெளியே நட. அம்மா போ. குடிசைக்கு வெளியே ஆள்காட்டி விரலை காட்டியவாறு கோபமாக உருமினாள் பார்வதி. செல்லையா நடுங்கியவாறு வெளியே நடந்தான். போகும்போது குடிசைக்கு வெளியே சாணி தட்டி கொண்டிருந்த தமக்கையை ரகசியமாய் கூப்பிட்டான். எக்கா எக்கா. என்னடா தம்பி? பாத்தியாக்கா, இந்த அம்மா பண்ணுற காரியத்தை. முழுசா ரூபாய் 20 தந்துட்டு போயிருக்காரு. போய் திருப்பி கொடுங்குது. நான் என்ன பண்ணுறது? அது மரியாதையா? நீயே சொல்லுக்கா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? நீ சொன்ன அம்மா கேட்டுக்கும். இல்லாட்டி தம்பிக்கு வேலையே போயிடுமாம்னு சொல்லு. கேட்காம வாங்கிட்டேன்னு தான் அதுக்கு ரொம்ப கோபம். கொஞ்சம் நாளையானப்புறம் கோபம் தணிஞ்சப்புறம் மெல்ல சொல்லி சரி பண்ணிடுக்கா. திடீர்னு 20 ரூபா கிடைக்குது இந்த கஷ்ட காலத்தில். மரகத்திடம் அவன் பேசி கொண்டிருக்கும்போது தொழிற்சாலையில் மணி அடித்தது. கருங்காலிகள் ஒளிக என்ற கோஷமும் கிளம்பியது. சரிக்கா, மணி அடிச்சிருச்சு, நான் போகிறேன் என்று ஓட்டமாய் ஓடினான் செல்லையா. ஊருக்கு வெளியே உப்பங்களிக்கு அருகாமையில் அமைந்திருந்தது அந்த மரவாடி. பறந்து கிடக்கும் அந்த மணல் வெளியின் நடுவில் உள்ள தகர கொட்டகையான மரவாடியும் அதோ அந்த மருத மர நிழலில் அமைந்திருக்கும் பார்வதி அம்மாளின் குடிசையும் தவிர அந்த வெட்ட வெளியில் வேறு வீடுகளே கிடையாது. நதியில் மிதந்து வரும் மரங்களை கரையில் கொண்டு வருவதற்கும் பலகையாக அறுத்து இழைப்பதற்கும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்கின்றனர். அவர்களில் பாதி பேருக்கு மேல் பார்வதி அம்மாளிடம் நாலனா சோறு வாங்கி சாப்பிடுபவர்கள்தான். தொழிலாளர்கள் கூலிக்கு உழைக்கும் அடிமைகள் என்ற நிலை மாறி தாங்களும் மனிதர்கள், சோம்பேறி மனிதர்களை விட மேம்பட்டவர்கள் என்று உணர்ந்து ஒன்றுபட்டு உரிமை கோரும் காலமல்லவா இது? அன்று அந்த மரமறுக்கும் தொழிற்சாலையின் வேலை நிறுத்தம் நியாயமா சரியா என்ற பிரச்சனைக்கே இடமில்லை. ஏனென்றால் வேலை நிறுத்தம் செய்பவர்கள் வேலை செய்யும் தொழிலாளர்கள். பொசுக்கும் வெயிலில் கண்ணுக்கெட்டிய தூரம் பறந்து தகிக்கும் அந்த மணல் வெளியில் நாளெல்லாம் வியர்வை உடலில் ஆராய் பெருக அவர்கள் உழைத்து கொண்டிருப்பதை பார்த்த மனித மனம் படைத்த எவனும் அவர்களிடம் நியாய அநியாயம் பேச முடியாது. கையில் குடையுடன் காலில் செருப்புடனும் அங்கவஸ்திரத்தால் விசிறி கொண்டு இளநீரை வெட்டி வெட்டி குடித்து கொண்டு சுமார் 1 மணி நேரம் நிற்க முடியாமல் நின்று அவர்களை மேற்பார்வையிடும் மனிதர்களுக்கு நியாயம் அநியாயம் பேச என்ன நியாயம் இருக்கிறது? நியாயம் பேச உரிமை இருக்கட்டும்.
இல்லாமல் போகட்டும். நியாயத்தை பற்றி நினைக்க முதலாளிமாருக்கு நேரம் ஏது? அவர்கள் அவர்கள் காரியத்தில் கண்ணாய் இருந்தார்கள். அவர்கள் விட்டெறிந்த பணம் பேரம் பேசியது. அதன் விளைவு 50 தொழிலாளர்கள் ஒரு 10 பேர் அதர்மம் என்று தெரிந்து இரகசியமாக அந்த பணத்துடன் நியாயம் பேசினர். வெளியூர்களிலிருந்து மேலும் 40 பேர் தெரிவிக்கப்பட்டனர். முதல் நாள் முழுவதும் ஓய்ந்து கிடந்த தொழிற்சாலை இயங்க ஆரம்பித்தது. ரம்பங்கள் உராய்ந்த சப்தம் காலமெல்லாம் உழைத்தவர் வாழ்வை அறுப்பது போல ஒலித்தது. தொழிற்சாலைக்கு வெளியே ஏக கூட்டம் ரகளை. பார்வதி அம்மாள் மரத்தடியில் சோற்றுக்கடை வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்துபவள்தான். கடந்த 10 ஆண்டு காலமாய் அவளுக்கு அதுதான் தொழில். அந்த தொழில் செய்து அவள் மானமாய் வாழ்ந்தாள். பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்தாள். பையனை அந்த மரவாடியில் வேலைக்கு அமர்த்தினாள். போன வருஷம் புருஷன் வீடு சென்ற மகள் தாலி எறித்துவிட்டு வயிற்று பிள்ளையுடன் வந்து சேர்ந்தாள். 2 நாட்களாய் அங்கு வேலை நிறுத்தம்தான். அவளது வியாபாரம் தடைப்பட்டிருந்தது என்னவோ உண்மைதான். சோறு விற்க முடியவில்லை என்பதற்காக இருதயத்தை விற்க முடியுமா என்ன? வாழ்க்கையின் கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்தறிந்த பார்வதி ஒரு சில காசுகளுக்காக வளைந்து கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையே சொர்க்கமாகிவிடும் என்று நம்ப மறுத்தாள். தூரத்தில் தெரியும் தொழிற்சாலையும் அங்கே கூடி நிற்கும் கும்பலையும் பார்த்தவாறு தெருவாசலில் உட்கார்ந்திருந்தாள் பார்வதி. மரகதம் தாயின் அருகே வந்து அமர்ந்தாள். அம்மா அம்மா என்று கொஞ்சலாக அழைத்து கொண்டே பார்வதியின் அருகில் நெருங்கி உட்கார்ந்தாள் மரகதம். பிறகு அவள் கூந்தலை அவிழ்த்து தலையில் பேன் பார்க்க முனைந்தாள். அதுவரையில் மௌனமாய் இருந்த பார்வதி, ஆமாண்டி பொண்ணே, தலையில் ஒரே பேனு, உள்ளே போய் மாடத்தில் மரசீப்பு இருக்கு, கொண்டு வந்து நல்லா அழுத்தி வாரு என்றாள். உள்ளிருந்து மரசீப்பை கொண்டு வந்து தாயின் கூந்தலை அழுத்தி வாரிக்கொண்டே மெல்ல ஆரம்பித்தாள் மரகதம். அம்மா, நான் ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்க மாட்டியே? சொல்லுடியே, எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாமல் சொல்லு, ஒன்றும் கடித்து முழுங்கிட மாட்டேன். தம்பி இல்லை தம்பி, அந்த ரூபாயை என்கிட்ட கொடுத்து சோறு சமைச்சு கொண்டு வர சொன்னான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தாம்மா. ஏம்மா? மகளின் கையிலிருந்து அந்த கூந்தலை பிடுங்கி அள்ளி சொருகி கொண்டு திரும்பி உட்கார்ந்து மரகதத்தை பார்த்தாள். ஆமாம், பார்த்தாள். ஒரு வார்த்தை பேசவில்லை. என் வயிற்றில் வந்து பிறந்தீர்களே என்றது பார்வை. எங்கே அந்த பணத்தை கொண்டா என்று ரூபாயை வாங்கி இடுப்பில் செருகி கொண்டாள். கூந்தலை உதறி முடிந்து கொண்டு எழுந்தாள். இந்த மரகதம், இனிமே இதை பற்றி நீ பேசக்கூடாது. ஏண்டி, நான் தான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் ஏதாவது நெஞ்சில் ஈரம் இருக்கா? வருஷக்கணக்காக என் கண்ணு முன்னாடி எலும்பை முறித்து பாடுபட்டு இந்த கையால் சோறு வாங்கி தின்னவங்க எல்லாம் வேலை இல்லாமல் கூலி இல்லாமல் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு மரத்தடியில் படுத்து கிடக்காங்க. ராசா மாதிரி புள்ள அந்த மாணிக்கம் 3 நாளாக அன்ன ஆகாரம் இல்லாமல் உப்பும் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கான். அங்கே போய் எங்கே கிடந்தோ வந்துக்கிற கருங்காலி பசங்களுக்கு சோறு போகிறதாவது? என் வயிற்றில் வந்து பிறந்தீங்களே என்று அங்கலாய்த்து விட்டு குடிசையிலிருந்து வெளிக்கிளம்பி மரவாடியை நோக்கி நடந்தாள் பார்வதி அம்மாள். 3 நாட்களாக அவளுக்கு கால்கள் குடிசையில் தரிப்பதில்லை. ஒரு நிமிஷம் இங்கிருப்பாள், மறுநிமிஷம் அங்கே மரத்தடியில் இருப்பாள். மரத்தடியில் ஓலைப்பந்தல் வேய்ந்து அதனடியில் பாயும் தலையணியுமாய் படுத்து கிடக்கும் மாணிக்கத்தின் அருகே உட்கார்ந்திருப்பாள். காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கிறது, அலுப்பாக இருக்கா, மயக்கமாக இருக்கா என்று விசாரிக்காமல் இருக்க முடிவதில்லை அவளால். ஐயோ, மணி 10 ஆச்சே, 11 ஆயிடுச்சே என்று பதறி கொண்டிருந்தாள் மரகதம். கடைசியில் தொழிற்சாலையில் மத்தியான சாப்பாட்டுக்கான மணி ஒலித்தது. ரம்பங்கள் ஓய்ந்தன. கருங்காலிகள் ஒளிக என்று வெளியிலிருந்து கூட்டத்தினர் கோஷம் கிளப்பினர். மரத்தடியில் சோற்றுக்கடை, குழம்பு சட்டி, இலைக்கட்டு, தண்ணீர் பானை சகிதம் தன் தாய் வந்திருப்பாள் என்று நினைத்து வெளியே வந்து பார்த்த செல்லையா ஏமாந்து போனான். ஐயோ, அம்மாவை காணாமே, என்ன பண்ணுறது என்று பதறி அடித்து கொண்டு தொழிற்சாலைக்குள் ஓடினான். என்னப்பா செல்லையா, சாப்பாடு என்னாச்சு, இன்னும் வரலையா? 1/4 மணி நேரம் ஆச்சே என்று ஒரு மேஸ்திரி சப்தம் போட்டான். இங்கே கொண்டாந்து சோறு போட்டால் ஏதாவது கலாட்டா ஆகும்னு வீட்டிலே இருக்காங்களோ என்னமோ என்றான் வெளியூர்காரன். அட போய, அந்த அம்மாவது கலாட்டாவுக்கு பயப்படுறவங்களாவது 10 ஆம்பளைங்களை தூக்கி எரிஞ்சிட மாட்டாங்களா என்றான் ஒரு உள்ளூர் ஆசாமி. தெய்வமே, இவன் சொல்கிற மாதிரி வீட்டிலையாவது சாப்பாடு தயாராக இருக்கட்டும் என்று மனதிற்குள் வேண்டி கொண்டான் செல்லையா. அப்படின்னா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயேண்டா என்றான் மேஸ்திரி. எங்கேப்பா வீடு? அதோ தெரியுது பாருங்க, அதான். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 40 பேரும் கைதிகள் போல் சாப்பிடுவதற்காக அணிவகுத்து சென்றனர். அம்மா அம்மா, யாரது? தோட்டத்து பக்கத்திலிருந்து வந்தாள் பார்வதி. அவங்கெல்லாம் சாப்பிட வந்திருக்காங்கம்மா. இது என்ன மாமியார் வீடா? பணத்தை வாங்கிட்டு இப்படி சொன்னா நாக்கு அறுத்து போடுவேன். யாருடா பணம் வாங்கினது? நீ தானே வாங்கின. இந்த பணம் நீ போய் பதில் சொல்லிக்க. போ வெளியே, உனக்கு கூட இன்னைக்கு இங்கே சோறு கிடையாது.
அம்மா எனக்கு பயமா இருக்குமா, நான் எப்படி போய் உங்களுக்கு சோறு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நிற்பேன்? உனக்கு பயமா இருக்கா? அப்ப நான் வரேன், வாடா வெளியே. அவன் தாய் அந்த கம்பீரமான ஆகிருதி குடிசைகளுக்குள்ளிருந்து வெளியே வந்து அங்கே நிற்கும் கூட்டத்தை ஏறிட்டு பார்த்தாள். அவளுக்கு பின்னால் தயங்கி நின்று கொண்டிருந்தான் செல்லையா. நீங்கெல்லாம் மனுஷங்க தானாயா? வயிற்றுக்கு சோறு தின்னா போதுமா? மான வேணா? போங்கய்யா, இங்கே சோறும் இல்லை மண்ணும் இல்லை. ஏம்மா, பணத்தை வாங்கிட்டு இப்படி எங்களை பட்டினி போடலாம்னா பார்க்குற என்று ஒருவன் மீசை மீது கை போட்டான். டேய் ஆம்பள, பணங்கினம்னு ஏதாவது என்கிட்ட பேசின பல்லு உழுந்து போகும். வாங்கினவனுக்கு கொடுத்தவனும் பதில் சொல்லிக்கிடுவான். போங்க போங்க வெளியே என்று விரட்டினாள். ஏ எருமை, இங்கே வாடா. இந்த ரூபாயை கொண்டு போய் அந்த பாப்பா மூஞ்சில வீசி எறி போ. வேலை போனா ஒன்று போச்சு போ. சோத்துக்களை தூக்கி பொழைச்சிக்கலாம் போ. ரூபாயை மகனிடம் விட்டெறிந்து விட்டு உள்ளே போகும் பார்வதியை மரகதம் வாயடைத்து பார்த்து கொண்டிருந்தாள். செல்லையா பணத்தை வாங்கி கொண்டு ஓடினான். இடைவேளை நேரம் முடிந்து மறுபடியும் தொழிற்சாலையில் மணி ஒலிக்கவே எல்லோரும் வேலை செய்ய ஓடினர். கூட்டம் கலைந்தது. பெத்த பிள்ளைக்கு கூட சோறு போடாமல் விரட்டாளே, இவதாண்டா புண்ணியவதி என்றான் ஒருவன். அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி போவதை பார்த்தவாறு அவள் வெளியில் நின்றிருந்தாள். அவள் மனசில் அவர்களின் ஏமாற்றம் ஒரு திருப்தியை, நிறைவை தந்தது. உள்ளே மரகதத்தின் பிள்ளை அழும் குரல் கேட்டது. அடியே மரகதான், இந்தா புள்ள கத்துறான் பாரு, பால் கொடுக்காம எங்கடி போய் வேடிக்கை பார்க்குற என்று மகளை அதட்டினாள் பார்வதி. மரகதம் ஓடி வந்து குழந்தையை தூக்கி கொண்டு பால் கொடுக்க முனைந்தாள். பாலை கொடுத்துட்டு கிண்ணத்துல பழைய சோறு இருக்கு, அதை நீ சாப்பிடு, பச்சை புள்ளக்காரி பட்னி கிடக்கப்படாது என்று கூறிய தாயை பார்த்து, நீ சாப்பிடலையாம்மா என்றாள் மரகதம். இல்லை, எனக்கு இன்னைக்கு உண்ணாவிரதம். கருங்காலி பசங்க கூட ஒருவேளை உண்ணாவிரதம் இருக்கிற இன்னைக்கு நான் சாப்பிடலாமா என்று சிரித்தாள் பார்வதி அம்மாள். நன்றி, வணக்கம்.